நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணிக்கு சென்றிருக்கிறீர்கள். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறீங்க. என்ன காரணம் பாஜக கூட்டணிக்கு போனது? மத்திய அரசு இந்தியாவை ஆட்சி செய்ய போகும் ஆளப்போகும் அரசிற்கான தேர்தல் இந்த தேர்தல். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே வளமான தமிழகம், வலிமையான பாரதம், இதன் அடிப்படையிலேயே எங்களுடைய செயல்பாடு தொடர்கிறது. வலிமையான பாரதம் தேவை என்றால் பிரதமர் மோடி தலைமையிலே மீண்டும் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற கட்சியினுடைய ஒத்த கருத்தின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இது கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தானா? தொண்டர்களுடைய விருப்பமாகத்தான் பாஜக கூட்டணிக்கு போறது அப்படிங்கிற முடிவு எட்டப்பட்டதா? நான் கடந்த 2 மாதமாகவே கட்சியிலே பல்வேறு மட்டங்களிலே கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஜோனல் மீட்டிங், மண்டல கூட்டங்கள் நடத்தினோம். இளைஞர் அணியினுடைய கூட்டம், மாணவர் அணியினுடைய கூட்டம், மற்ற அணிகளுடைய தலைவர்களுடைய கூட்டம், வழக்கறிஞர்களோடு ஆலோசனை, மாவட்ட தலைவர்களோடு ஆலோசனை, மூத்த தலைவர்களோடு ஆலோசனை, பிறகு இறுதியாக கட்சியினுடைய சிறப்பு செயற்குழு. இதன் அடிப்படையிலே ஜனநாயக முறைப்படி யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தையும் கூறலாம். கட்சியினுடைய வருங்காலம், நாட்டினுடைய வருங்காலத்தை முன்னிறுத்தி அதன் அடிப்படையிலேயே என்னுடைய இறுதி முடிவு அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. இது பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற காரணத்தினால பாஜக கூட்டணிக்கு போவதாக முடிவெடுத்தீர்களா? ஏன்னா தமிழ்நாட்டு அளவில் கடந்த முறை நீங்க அதிமுக கூட்டணியில் இருந்தீங்க. உங்களை மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கியது அதிமுக. அப்படியான சூழல்ல தேர்தல் அப்படின்னு வரும்போது நீங்க அதிமுகவை கை விட்டுட்டீங்க அப்படின்னு இதை பார்க்க முடியுமா? மீண்டும் கூறுகிறேன், நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, நாட்டினுடைய பாதுகாப்பு, இவை மிக முக்கியம். அதை ஆளக்கூடிய அரசு யார் என்றால் தமிழகத்திலே இருக்கிற பிராந்திய கட்சிகள் அல்ல, தேசிய கட்சிகள் தான். கடந்த 10 வருடமாக பிரதமர் மோடி தலைமையிலே 2 முறை பாஜகவை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சென்ற 2019 தேர்தல் இந்தியாவிற்கு பாராளுமன்ற தேர்தல், அன்றைக்கு கூட பாஜக தலைமையிலான மத்திய அரசு வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலேயே பாஜக, அதிமுக என்ற ஒத்த கருத்துடைய கூட்டணிகளோடு நாங்கள் இணைந்தோம். அன்றைக்கு தமாக கடைசி நிமிடத்திலே கூட்டணிக்கு வந்தது உண்மை. அதிமுக நாங்கள் கேட்ட தொகுதிகளை அன்றைக்கு நியாயமாக கொடுக்க முடியவில்லை. ஆனால் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று ஒரு தொகுதியை கடைசி நிமிடத்தில் எங்களுக்கு கொடுத்ததை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். இப்போ அது தொடர்பாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்தது அதிமுகவோட? உங்களுக்கு அது ஒரு இணக்கமான சூழல் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நீங்க பாஜகவுக்கு வந்துட்டீங்களா? பொதுவாக மத்திய அரசு நாட்டு நலனுக்கு வலு சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேர்ந்தால் எதிரியை வீழ்த்துவதற்கு மேலும் சூழல் சரியாக இருக்கும், வியூகம் சரியாக இருக்கும் என்ற கருத்தின் அடிப்படையிலேயே ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு பேசுகிறோம். எந்தெந்த கட்சி எந்தெந்த நிலையிலே எப்படி முடிவெடுக்கிறது என்பது ஜனநாயகத்தில் அவர்களுடைய கருத்து, இறுதி முடிவு. அதில் யாரும் தலையிட முடியாது. அப்போ அந்த ஒத்த கருத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக இப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. அது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒத்துப்போகவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கல. இல்லை, என்னை பொறுத்தவரையிலே மத்தியிலே ஆட்சி, அந்த நல்ல ஆட்சியை பாரத பிரதமர் மோடி தலைமையிலே தான் கொடுக்க முடியும் என்று திடமாக நாங்கள் நம்புகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிறோம். மற்ற கட்சியை
இதில் சேர்ப்பதோ நினைப்பதோ சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அதிமுக பாஜக கூட்டணி பிரிவுக்கு பிறகு அந்த கூட்டணி ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதை இன்றைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் கூட அதை சொன்னார். நீங்க சில மாதங்களா அந்த முயற்சிகள் எடுத்தீங்க. அந்த முயற்சி ஏன் பலனளிக்காமல் போனது? பொதுவாக நான் தமாகவினுடைய தலைவர், என் கட்சியை சார்ந்த பணிகளைத்தான் நான் முதலிடம் கொடுத்து செயல்பட வேண்டும். கூட்டணியிலே ஒத்த கருத்து உடைய கட்சிகள் ஒன்று சேர முடியுமா என்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடியுமா என்று முயற்சி செய்ததில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இப்போ மீண்டும் அதே ஒத்த கருத்தில் அதிமுக இருந்தால் அதற்கான முயற்சி தொடருமா? நான் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியிலே இன்று காலையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக சேர்ந்திருக்கிறேன். இனி பாஜக எடுக்கும் முடிவுக்கு தமாக இசையும். ஓகே, நீங்க சொன்ன ஃபார்முலாவின் அடிப்படையில தான் ஒத்த கருத்தோடு ஒரு கட்சிகள் எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி அப்படின்னு தேசிய அளவில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கு. அப்படியான சூழல்ல தமிழ்நாட்டில் பாஜகவின் பலம் என்ன அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது நீங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் அது சரியானதா? இந்தியா கூட்டணி ஒத்த கருத்தாக வெளியிலே தெரியலாம், உள்ளே முரண்பாடுடைய மொத்த வடிவம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. 10 வருட காலம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்களிலே பிரதமர் தலைமை பாஜக வென்றிருக்கிறது. இந்த 10 வருட காலமும் காங்கிரஸ் தலைமையிலான கட்சி, அதன் கூட்டணிகள் வெல்ல முடியாத ஒரு சூழல். காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையில் மிக குறைந்த நாடாளுமன்ற எண்ணிக்கையே பெற்றிருக்கிறது. இதுதான் உண்மை நிலை. அப்படி இருக்கும்போது இந்த 10 வருடம் இந்தியாவினுடைய உயர்வு, வளர்ச்சி, குறிப்பாக கோவிடுக்கு பிறகு வளர்ந்த நாடுகள் கூட வளருவதற்கு பல சங்கடங்கள் இன்னும் இருக்கும்போது நம்முடைய நாடு வளர்ந்த நாடு என்று சொல்ல முடியாது, வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு. கோவிடிலே பாதிக்கப்பட்டு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு படிப்படியாக இந்த 2 ஆண்டுகளிலே உயர்ந்து இன்றைக்கு பல துறைகளிலே உயர்ந்து நிற்கிறது. சில துறைகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளிலே இந்தியாவுடைய 3வது பொருளாதாரமாக மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக தமிழக மக்கள் வாக்காளர்கள் மத்தியிலே மாற்றம் இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதான அதிருப்தி என்பது இயல்பாகவே இருக்கும். அப்படியான சூழல்ல நீங்க தமிழ்நாட்டை ஒப்பிடுறதுனால நான் சொல்றேன், அது வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வில் ஆரம்பிச்சு கடைசியாக மழை வெள்ள பணிகளுக்கு நிவாரணம் கொடுக்கல அப்படிங்கிற வரைக்குமான ஒரு அதிருப்தி பாஜக அரசு மீது இருக்கிறது. நீங்க களத்துக்கு போகும்போது அதையும் சேர்த்தே எதிர்கொள்ளணும். அதுக்கு தயார்? ஒரு கட்சி ஆட்சி என்றால் அதில் சரி தவறு இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக ஆட்சியாளர்கள் மீது சரி தவறு இருப்பது ஜனநாயகம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனையும் தாண்டி நாட்டு நலனை சார்ந்து, நாட்டு பாதுகாப்பை சார்ந்து, வருங்கால நலனுக்காக ஒரு ஆட்சி என்ன பணி செய்கிறது என்பதை மக்கள் அளவுகோலிட்டு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரச்சாரமாக இருக்கும். மிக குறிப்பா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சமயத்துல அதிமுகவுக்காக நீங்க விட்டு கொடுக்க தயாரானீங்க. அது அதிமுக மேலிருந்த மரியாதை அல்லது இணக்கமான உறவு அப்படிங்கிறது காரணமா? என்ன காரணம்? அப்படியான ஒரு சூழல்ல அதிமுகவோடு இருந்துவிட்டு இப்ப நீங்க அதிமுகவை விட்டு விலகினதுக்கு காரணம்? கூட்டணி வேறு, தனிப்பட்ட முறையிலே தலைவர்கள் மீது இருக்கின்ற நட்பு மரியாதை வேறு. இன்றைக்கு நான் அதிமுக கூட்டணியிலே இல்லை என்றாலும் அந்த தலைவர்கள் மீது என்னுடைய மதிப்பும் மரியாதையும் குறையாது என்பது என்னுடைய அரசியல் பாணி. இடைத்தேர்தலை எடுத்துக்கொள்வோமேயானால் வெல்வதற்கான சூழல், அதற்குண்டான சரியான முடிவை அன்றைக்கு தமாக எடுத்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த காலங்களில் பாஜக கூட்டணியை திமுக வைத்து கொண்டது அப்படிங்கிற காரணத்திற்காகவே திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் அந்த கூட்டணியை விட்டே வெளியே வந்தார். ஆனால் இன்றைக்கு மீண்டுமாக திரு ஜி.கே. வாசன் பாஜக கூட்டணிக்கு போயிருக்கிறார்.
தந்தையினுடைய ஒரு நேர்மாறான நிலையை வாசன் எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியும் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவருடைய நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மையிலிருந்து நாங்கள் மாறவில்லை. அரசியல் கூட்டணிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஐயா மூப்பனார் அவர்கள் மறைந்து 23 வருடங்கள் ஆகியிருக்கிறது. ஐயா உயிரோடு இருந்த காலத்திலேயே காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய நிகழ்வு நடந்தது. காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கு பெற்றது. அதற்கு பிறகு 98, 99 தேர்தல்களிலே தமாக காங்கிரஸ் இல்லாத அணியிலே தான் போட்டியிட்டது. அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் வேறு, இன்றைக்கு இருந்த காங்கிரஸ் வேறு. அன்றைக்கு இருந்த மக்கள் மனநிலை வேறு, இன்றைக்கு இருந்த மனநிலை வேறு. பாஜகவையும் அப்படி பார்க்கணும். ஐ எம் ஜஸ்ட் கமிங் டு த பாயிண்ட். 2014க்கு பிறகு 2024 வரை இந்திய மக்களுடைய மனநிலையை நாம் பார்க்கும்போது எவ்வளவு இடங்களிலே பாஜக வென்றிருக்கிறது, எவ்வளவு மாநிலங்களிலே, எவ்வளவு இடைத்தேர்தல்களிலே நாட்டினுடைய பிரதான ஆட்சி செய்யும் கட்சியாக 2 முறை பிரதமர் மோடி அவர்கள் வெல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் கூட பெரும்பாலான தமிழ், ஆங்கில செய்திகளுடைய தேர்தல் கணிப்பு பாஜக தான் வெல்லப் போகின்றது என்று. அப்படி இருக்கும்போது தமாக நிச்சயமாக மக்களுடைய எண்ணோட்டத்திற்கு ஏற்றவாறே முடிவுகள் எடுக்கிறோம். இது புதிதாக பாஜக என்று 2024 தேர்தலிலே முடிவெடுத்தது மட்டுமல்ல, 2019 பாஜகவினுடைய தலைமையிலான ஆட்சி அது வெல்வதற்கான சூழலைத்தான் நாங்கள் ஏற்படுத்தினோம். தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் பாஜகவோடு தான் நான் துணை நின்று கொண்டிருக்கிறேன். இப்போ அது தொடரும் அப்படிங்கிற சூழல்ல நீங்க இப்ப களத்துக்கு போகணும். நட்புறவோடு இருக்கக்கூடிய அதிமுக, எதிர்க்க வேண்டிய திமுக அப்படின்னு களத்துல எல்லாரையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். நீங்க அதிமுகவையும் எதிர்க்கணும். அதை செய்துதான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அது சங்கடத்தை ஏற்படுத்தாதா? தேர்தல் என்றால் வெற்றி தோல்விதான் இறுதி. என்னுடைய இயக்கம், என்னுடைய கூட்டணி அதனுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வதுதான் தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கடமை. அதற்கு பணியாற்றுவதுதான் என்னுடைய உறுதியான செயல்பாடாக இருக்க முடியும். அதனை நான் தவறாமல் செய்வேன்.